அநேகரோடு நெருங்கி பழகிறது. பழகிறதல்ல, அந்த நெருக்கம். ஒருத்தங்க கூட நெருங்கி பழகிறதுனால நம்ம ஜெபஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறதா அல்லது இருந்த கட்டி எழுப்பப்பட்ட ஜெபஜீவியம் இடிக்கப்படுகிறதா என்பதை சிந்திக்கணும். அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானம், தேவனுக்கு கொடுக்கிற இடம், தேவனுக்கு கொடுக்கிற நேரம், இதெல்லாம் நாம் மனிதர்களுக்கு கொடுப்பது நிமித்தம் நம்முடைய ஜெபஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறதா அல்லது இடிக்கப்படுகிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுக்கு இதில் அன்பு தாழ்ச்சி, இதுக்கும் அன்பு தாழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற. இதை தவறாய் புரிந்து கொள்ள, ஐயோ நான் நெருங்கி பழகாததும் அந்திரையா என்ன நினைப்பானோ, அல்லது வேற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்கள பிலிப்பு என்ன நினைப்பானோ, அவன் என்ன நினைப்பானோ, இங்க நினைக்கிறது இல்ல விஷயம். ஏன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது? பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 4000 பேர், அப்புறம் எண்ணிக்கை கடக்காத கூட்டம் வருது. அங்க சில மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு, ஒழுங்கா விசாரிக்கல, அப்படி இப்படின்லாம் ப்ராப்ளம் வந்ததும் சீஷர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க பாரு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நல்ல அபிஷேகம் பெற்ற ஆட்களை நீங்களே தெரிந்தெடுத்து விசாரிக்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இது எங்களுக்கு கட்டாயிடக்கூடாது. நாங்க இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுரும். அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, ஜெபஜீவியம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்றதுக்காக போகும்போது 16வது அதிகாரம் 16வது வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அவள் எதிர்பட்டாள். எதிர்பட்டு என்ன சொல்லுகிறாள்? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அவள் அநேக நாள். எப்பெல்லாம் அவள் செய்வா தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு. அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இவன் பிரேயரை ஸ்டாப் பண்ணணும். நிறையவருடைய ஜெபம் எப்ப ஸ்டாப் ஆகும் தெரியுமா? பிரேயருக்கு போய் உட்காரும் போது யாராவது கூப்பிட்டு இருக்காங்களான்னு போனை பார்ப்பாங்க. ஜெபம் போச்சு. ஏன்னா யாரும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் கூப்பிடல? குறி சொல்லுகிற ஆவி எந்த வழியா வரோன்னே, இது குறி சொல்லுகிற ஆவி பவுலுக்கு. நமக்கு வரதெல்லாம் குறி வைக்கிற ஆவி. அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வந்திருக்கா, நமக்கு என்ன வரும்? டவுட் வந்துருக்கும். யார் கூப்பிட்டுருப்பா? கூடி போனா கஸ்டமர் கேர்ல இருந்து ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு, எவ்வளவு நாளா வச்சிட்டு இருக்க அப்படின்னு. வேற யாரு கூப்பிடுவா? வழக்கமாய் அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எதிர்கொண்டு பிரேயரை தடுக்கணும். பவுல் பாருங்க, பவுல் அந்த அவனுடைய எல்லைக்குள் விடவில்லை. அவன் கொஞ்ச நாள் பார்த்து ஸ்டார்டிங்ல கண்டுக்கல, போக போக பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆவியில வைராக்கியம் கொண்டு என்ன சொல்லுகிறான் என்றால், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே. அவ ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும் என் பிரேயருக்கு தடை வருது. அதுவும் திடீர்னு ஜெபிக்கிறவனுக்கு தெரியாது. அதனுடைய 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டான். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் வழக்கமாக்கி கொண்டான். வழக்கமா அவன் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு தெரியும்
பிரேயருக்கு கொஞ்சம் சின்ன தடை வருது அப்படிங்கிறது. உடனே அவங்க யாரோடு போராடுவாங்க தெரியுமா? ஆவியோடு. பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. அந்த அம்மா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். என்ன அருமையான வார்த்தை. ஏதாவது அவங்க அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா? ஒரு வார்த்தை மிகைப்படுத்தி சொல்லிச்சா? இல்லை. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இப்படி அநேக நாள் அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது ஒரு வார்த்தை தப்புன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா ஜெபம் பண்ண போகும்போது தான் சொல்லணுமா? ஜெபம் பண்ணும் போதுதான் வரணுமா? சிலர் சில முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது இப்படிப்பா, நான் ஜெபம் பண்ணும் போதுதான் சொல்லணுமா? எவ்வளோ நாள் இருக்கு, எவ்வளோ நேரம் இருக்கு. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும், ஜெபத்துக்கு தடை வருதுனாலே அவன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம லைஃப்ல எதுக்கு வேணாலும் தடை வரலாங்க. ப்ரமோஷனுக்கு தடை வரலாம், தப்பு கிடையாது. எந்த காரியத்துக்கும் தடை வரலாம். ஆனா ஜெபத்துக்கு மட்டும் தடை வரவே கூடாது.